இந்த உலகத்துல முக்கியமான 3 மதங்கள் இருக்கு. கிறிஸ்டின், முஸ்லிம், ஹிந்து. இயேசுவை பின்பற்றுவங்க கிறிஸ்துவ மதத்திலும், நபிகளை பின்பற்றவங்க முஸ்லிம் மதத்திலும், சிவன், முருகன் போன்ற பல கடவுள்களை பின்பற்றுவங்க இந்து மதத்திலும் இருக்காங்க. இந்த சிவன், முருகன், இயேசு, முகமது நபிகள் இவங்கெல்லாம் கடவுள்களா அல்லது கடவுளாக மாறினார்களா அல்லது மாற்றப்பட்டார்களா? உலகம் முழுவதும் மதங்கள் பேரை சொல்லி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளையும், பணம் கொள்ளையடிக்கும் மனிதர்களையும், கடவுள் பேரை சொல்லி ஊழல் செய்யும் ஊழல்வாதிகளையும் இந்த கடவுள் ஏன் தண்டிக்கவில்லை? உண்மையில் கடவுள் யார்? நம்மை படைத்தவரா? நம்மை பாதுகாப்பவரா? நம்மை அழிப்பவரா? யார் கடவுள்? 13.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் காரணமாக உருவானதுதான் நம்ம பூமி, சூரியன், மற்ற கோள்கள், இந்த பிரபஞ்சமே. 1960 பிக் பேங் தியரி வெளியானப்ப கடவுள் இந்த உலகத்தை படைக்கல, இந்த பெருவெடிப்பு மூலமாக தான் இந்த உலகம் உருவானுச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆணித்தனமா மாத்தட்டி சொன்னாங்க. அதே விஞ்ஞானிகிட்ட இன்னொரு கேள்விக்கு பதில் இல்லை. இந்த உலகத்தை கடவுள் படைக்கவில்லை, பெருவெடிப்பின் காரணமாகத்தான் இந்த உலகம் உருவானது என்பது உண்மை. ஆனால் அந்த பெரு வெடிப்பு உருவாக காரணம் என்ன? அந்த பெரு வெடிப்பு உருவாக ஒரு ஆரம்ப புள்ளியா ஒரு விஷயம் இருந்ததுங்களா, அந்த புள்ளி எது அப்படின்றத விஞ்ஞானிகிட்ட கேட்டோம்னா இன்னி வரைக்கும் அவங்கள்ட்ட அதுக்கான பதில் கிடையாது. If there is a creation, there must be a creator. உருவாக்கம் ஒரு விஷயம் இருந்தால் அதை உருவாக்கியன்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். அப்படி அதை உருவாக்கியன்னு ஒருத்தர் இருந்தால் அவரை உருவாக்கியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். இது எண்ட்லெஸ் சர்க்கிளா போயிட்டே இருக்குங்க. அப்படி விடை தெரியாத உருவாக்கத்திற்கு விடை தெரியாத உருவாக்கியவர் தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். பழங்காலத்துல யார கடவுள்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? திருவள்ளுவர் திருக்குறள்ல முறை செய்து காப்பாற்றும் மாநில மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மன்னன் மக்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்தால் அவன் இறைவனாக போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனிதன் வாழும் போது யாருக்குமே எந்த தீங்கும் இல்லாம வாழ்ந்தால் அவன் தெய்வமாக கருதப்படுவான் என்பதான் இதோட பொருள். இதனாலதான் நம்ம இன்னும் நம்ம இறந்து போன முன்னோர்கள் புகைப்படங்களை கடவுளா நினைச்சு கும்பிட்டு வரோம். இந்தியாவை ஆண்ட சர் வில்லியம் ஜோன்ஸ் கிறிஸ்டின், முஸ்லிம் இல்லாத மக்களை இந்து அப்படின்னு அடையாளப்படுத்தினார். அதன் அடிப்படையில தான் நம்ம இன்னி வரைக்கும் இந்துவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் சரித்திரத்தின்படி நம்ம எல்லாம் சைவர்கள், வைணவர்கள் மட்டும்தான். மதம்ன்ற ஒண்ணு எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒரு நபரை பின்பற்றி அவர் செய்த செயல்களை செய்து நாமும் அவரை போன்ற நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மதம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. சிவன் போன்று குண்டலி யாகம் செய்து 7 சக்கரங்களை வெளியிட்டு இறைநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சைவ மதத்திலும், ஜீசஸை பின்பற்றி அவர் நிலையை அடைய நினைப்பவர்கள் கிறிஸ்துவ மதத்திலும், இறைவனுக்கு உருவமே கிடையாது என்ற முகமது நபியின் கூற்றை ஏற்று அவர் வழியை பின்பற்றுவர்கள் இஸ்லாம் மதத்திலும் இருக்காங்க. இதன்படி பார்த்தா நீங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்களோ, யார பின்பற்றுறீங்களோ அவர் தான் உங்களுடைய கடவுள். உதாரணத்துக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்களை நீங்க பின்பற்றி அவர் செயலில் நீங்களும் செய்து அவர் போல நீங்களும் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அவர் வழியில் பாடுபட்டால், அவர் வழியில் பாடுபட்டால் உங்களுடைய கடவுள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். சிவன், முருகன், இயேசு, முகமது நபிகள் இவங்க எல்லாமே எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சார்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் இந்த உலகத்துக்கே பொதுவானவர்கள். இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் நன்மையை சொன்னவங்க. ஒரு நல்ல கருத்து நீங்க எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும், அது வேற எந்த மதத்தில் அந்த நல்ல கருத்து சொல்லப்பட்டிருந்தாலும் அது நல்ல கருத்தா இருக்கும்போது நீங்க எடுத்துக்கணும். இல்ல நான் இந்த மதத்தை சார்ந்தவன், அதனால அந்த மதத்தில் சொன்ன கருத்துக்களை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இயேசு, நபிகள், சிவன், முருகன், புத்தர் இவங்க மட்டும் கடவுள் கிடையாது. நம்ம வாழ்க்கையில யாரை பின்பற்றுறோமோ, நம்ம வாழ்க்கையில யார் ரோல் மாடலா எடுத்துக்கிறோமோ அவங்களும் நமக்கு கடவுள். ஒருத்தர் உங்களை அவர் வாழ்க்கைக்கு ரோல் மாடலா எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை பின்பற்றி உங்கள் வழியை அவர் பாடுபட்டால் அவருக்கு நீங்களும் கடவுள் தான்.